தளபதி விஜய் ஃபேன்ஸுக்குலாம் நம்ம அண்ணன் ஒண்ணு சொல்றாரு, கேளுங்க. சொல்லுங்கண்ணே. திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். உண்மையான ஜனநாயகன் நான் தான், வள்ளலாரோட திருவுருள் பெற்றவன் நான் தான், வேடன் வேற யாரும் இல்ல நான் தான். இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துங்கிற ஏன் ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போகுதுன்னு கூட்டமா போய் ஐயா சாமி காப்பாத்துங்கன்னு சொன்னாங்களா? யார் சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த கரூர் சம்பவம் போயிட்டு இருந்தப்ப தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே பரபரப்பா இருந்தோம். ஆனா அண்ணன் சீமான் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாரு, வேற ஒரு காரணத்துக்காக. எதுக்காகனா, இருங்க இந்த கண்ணாடி கழட்டிக்கிறேன். செப்டம்பர் 27 கரூர் சம்பவம் நடந்துச்சா, அக்டோபர் 8 நம்ம அண்ணன் கோர்ட்ல விஜயலட்சுமி அவர்கள்கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது. கரூர் சம்பவம் பரபரப்பா போயிட்டு இருந்ததுனால நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படியே நம்ம அக்கா என்ன சொல்றாங்கன்றதை கேளுங்க. அவரும் ஒரு தலைவரா? தலைவருங்க விடுங்க, அவர் ஒரு ஆணா, ஆம்பளையா, ஒரு ஆண்மகனா? ஈவேரா ஒரு தலைவன்றதெல்லாம் வேற, முதல்ல அவர் ஒரு ஆண்மகனா? ஆமா, பெரியாருக்கு கல்யாணம் ஆன உடனே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளை கொஞ்ச நாள்ல இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறமா 35 வருஷமும் நாகமக்கி குழந்தை பாக்கியமே உண்டாகல. ஆனாலும் பரவாயில்லன்னு குழந்தை பெத்துக்க முடியாது